இந்த வீடியோ எதை பற்றினா இதோ இருக்காங்களே 2 பேர் அவங்கள பற்றி தான். இவன் அப்புறம் அவங்க கீழே இருந்திருப்பாங்க. ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன் மேலே எடுத்துன்னு வந்துட்டேன்னு. ஏன்டா எடுத்துன்னு வந்தோன்ற மாதிரி பண்ணி விட்டாங்க. அவங்களும் பண்ணிட்டாங்க. இதோ இவன் இருக்கிறான் பாருங்க, இவன் எல்லாம் சேர்ந்து அவங்கள பண்ணுறாங்க. இப்போ ஜோடி பாருங்க, அங்கே விட்டுட்டு இந்த ஃபீமேல் எங்கடா அது, இது கூட வந்து சேர்தான். அந்த மேல் என்ன பண்ணுது, அந்த ஃபீமேல் கூட போகுது. பாவம் மாற்றி மாற்றி இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னே தெரில. யார் கூட ஜோடி சேருவானே தெரில. எல்லாம் கீழே இருந்ததையும் எடுத்துன்னு வந்துட்டேன். நான் மேலே அந்த சாதாவையும் எடுத்துன்னு வந்துட்டேன். மச்சக்காரனையும் அவன் பியூர் ஒயிட் பேரையும். அவனையும் எவ்வளோ நேரம் தான் கீழே இருப்பாங்க, பாவம் இல்லை. பாருங்க, அரிசி சாப்பிட மாட்டேன்ட்டு எப்படி நிற்கிறான் பார்த்தீங்களா? அதெல்லாம் எப்படி சாப்பிட்றீங்க பாருங்க. 2 பேரும் ஜூட்டோட போகிறானுங்க பாருங்க. சரி, எடுத்துன்னு வந்து மேலே விடுவோமேன்ட்டு மேலே விட்டா 2 பேரும் புதுசாக வாங்கி வந்து விட்ட மாதிரி பறக்க தான் பார்த்தாங்க. இங்கே புறாவோட செட்டே ஆகலை. அதுவும் ஃபீமேல் செட் ஆகிடுச்சு. மேலே ஜூட்டு விடுவோமான்ட்டு விட்டுனே தான். மற்ற புறா கூடயே சேரல, ஃபீமேல்கிட்டையும் போல். பறந்து 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 போயின்னே இருக்கணும்னு தான் பார்த்தான். ஷார்ட்ஸு கூட நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்லோட் பண்ணுறேன் இந்த கிளிப்பில். சரி, அவள் தான் மிஸ் ஆகிட போகிறான் அப்படின்னு தான் நினச்சேன். தொலைச்சிட்டோம், அவசரப்பட்டு எடுத்தாந்து விட்டுட்டோன்னு தான் நினச்சேன். ஏன்னா நைட் ஆகிடுச்சு. நைட் ஆனால் கூட அவன் அடையவே இல்லை. எல்லா புறாவும் போயிடுச்சு, ஃபீமேலும் மேல் மட்டும் இது நின்றுனே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபீமேலு புள்ள போயிடுச்சு, மேல் கூண்டு உள்ளே போகல. கூண்டு உள்ளே போகலனாலும் பரவாயில்ல, இங்கேயும் நிற்கலை. பறந்து பறந்து எங்கன்னா போகணும். பறந்துடுறான், ஆனால் மறுபடியும் வந்து இங்கே தான் இறங்குறான். அவனுக்கு தெரியுது எங்கேயோ நம்ம இடம் இங்கே பக்கத்தில் இருக்குது, இது இல்லைன்னுட்டு. அதனால் பறந்து பறந்து போயிட்டு நான் மிஸ் ஆகிட போகுது அவள் தான் நினச்சேன். அதுக்கப்புறமா மற்ற புறாவெல்லாம் வெளில விட்டு போதும் போயிடுச்சு. அப்புறமா மற்ற புறாவை வெளில விட்டோடனே கொஞ்சம் நின்னான். அப்படியே அதுவும் கூட உள்ளே போயிட்டான். நான் கூட அந்த காரணம் அவள் தான் தொலைஞ்சிடுச்சின்னு தான் நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, எப்படியோ போயிடுச்சுக்கணும். அது வரைக்கும் சந்தோஷம். சிக்கு பாருங்க, இந்த 1 கிலோ வாழைப்பழம் முடியட்டும், அதுக்கப்புறமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். கேட்குதா? 1 கிலோ வாழைப்பழம், 1 கிலோ வாழைப்பழம். அது முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அதான் நான் எதில் முடித்தேன்னு தெரியலையே. அவள் தான் மிஸ் ஆகிடுச்சு புறானே நினச்சிட்டேன். நீங்கள் ஆனால் என்னை பார்த்து பயப்படல, மற்ற புறாங்களோடய ஆனால் சேரல. பறந்து பறந்து போகணுன்னே தான் பார்க்குது. இது ஏன் தான் இப்படி பண்ணுதோ தெரில. எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது இந்த புறாவால். இந்த பிஸ்கெட் என்னன்னா இன்றைக்கி சந்தில் வந்து போச்சு. இவன் நானா அங்கே போகிறான். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறவங்க. 2 புறா நைட்டு அடையவே இல்லை. எதுனா அந்த பிஸ்கெட்டும் இங்கே மேலே இருக்குல்ல பியூர் ஒயிட்டில் அந்த கொண்ட ஒயிட்டு, அதுவும் நைட்டெல்லாம் அடையாமல் காலையில், அது கூட காலையில் பிஸ்கெட்டு, இந்த பிஸ்கெட் இருந்துருச்சு, ஒயிட்டை காணும். அப்புறம் அது எங்கெங்கேயோ சுற்றின்ட்டு அதுக்கப்புறமா அது வந்து இறங்கிச்சு. அந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை தான். இப்போ பாருங்கள், இவன் எல்லாம் இப்போ ஃபீமேல் எல்லாத்தையும் இப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கிறான். அவங்க 2 பேரும் அங்கே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ கீழே வந்தானா இவன் விட மாட்டான். ஃபேன்டெயில் அதுக்கு மேலே, ஃபேன்டெயிலோட பேர் என்னவோ அவன் எடுத்துக்கின மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபேன்டெயிலுக்கு ஒரு ஃபீமேல் வாங்கி போடணும், பாவமாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபீமேலை நான் அரைச்சி வைப்பேன், அந்த கர்ண பேரை.
அது ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கற்றுன்னு கத்துறான். இன்னும் நான் அவனோட ஃபீமேலை பிடிச்சி அடைச்சி வச்சிட்ட மாதிரி. நம்ம ஆளுங்க பாருங்க. இவங்களாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்து வச்சுருந்தேன், இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்களா, மச்சக்காரன் பேர் கீழே எடுத்துன்னு மேலேருந்து, ஐயோ கீழே இருந்து மேலே எடுத்துன்னு வந்துட்டேன். வந்தோடனே அடிச்சு கிளப்பிட்டான். இந்த பூராவையும் அதோட பேர் அந்த சப்ஜாவையும். சிக்கெல்லாம் கீழே வந்துடுச்சு. டப்பி ஃபுல்லாக இப்போ இந்த ஒரு வாட்டில் இருக்கிற 4 டப்பி அவன் தான் பிடிச்சி வச்சுக்கிறான். வந்து அந்த ஃபீமேல் ஏஜ் ஆகிடுச்சுனால ரொம்ப டல்லாக இருக்குது. இருந்தாலும் கீழேயே வச்சுருந்தாலும் பாவமாக இருக்குது. புறாவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னுட்டு தான் எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த அரிசி காலி பண்ணிட்டா புதுசு போடலான்னு பார்க்குறேன். இவனுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கின்னு தயாராக நிற்கிறானு. காற்றுல அடிச்சுன்னு போகிறாரு. எவனாச்சும் சாப்பிட்றானா? சிக்கு வச்சிருக்கிறது மட்டும் சாப்பிடுது. சிக்குக்கு தீனி கொடுக்கணும். சரி, அவனுங்களை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த பேர் அவனுங்க ஆனால் தனியாக போயிட்டானுங்க. பேச வேண்டியவனுங்க தூரம் போயிட்டானுங்க. இவனுங்களாக தான் ஏற ஃபேண்டேலுக்கு தான் ஒரு ஃபீமேல் வாங்கி போடணும். கஷ்டமாக இருக்குது. பாவ பையன். இவங்க என்ன மேட்சில் போகாமல் நிற்கிறாங்கன்னு தெரில. நான் இந்த அரிசி காலியானால் தான் தீனி போடுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். டைம் இருந்தால் அவன் அந்த பிஸ்கெட் கூட பேரானா கூட பரவாயில்ல. இவன் பிஸ்கெட் கூட பேராகாமல் இதோ அந்த பேர் கூட பேராகிறான். நம்ம என்ன பண்ணுறது? எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ தான் கூவுறாரே. வந்து 1 மாதம் கழிச்சு தான். 1 மாதமாக எங்கே இருந்தார்? வெறும் சாப்பிட்டுக்கின்னு மட்டும் இருந்தார். சரி, அவங்கள பற்றி சொல்லலான்னா வந்தேன். பேராயி தீனிலாம் ஒழுங்காக தான் மாட்டுறாங்க. மச்சக்காரன் பக்கத்தில் இருந்து தீனி மாற்றினா சும்மா விடுவானா? அவன் சும்மாவே கோளாறு. இப்போ என்ன போதோ தெரில. போச்சு. பரவாயில்லப்பா. சக்ஸஸ். இடம்லாம் பிடிச்சிட்டான். எப்படியோ பிடிக்க வச்சுட்டேன். இடம்லாம் முட்டை வச்சுட்டா சரிதான். ப்ரீடாகி இப்போ அது ஒரு பேர், இவங்க ஒரு பேர். மறுபடியும் வாழைப்பழம் வந்துடுச்சு. இவங்க ஒரு பேர். இப்போதைக்கு 4 பேர் அடல்ட்டு தான் இருக்கு. சரி, அவள் தான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மறுபடியும் வந்துடுச்சு வாழைப்பழம்.